துவக்க ஜெபமாக சகோதரர் ஹரிதாஸ் அவர்கள் ஜெபிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். மகா இறுக்கமும் உருக்கமும் நீடிய பொறுமையும் சாந்தம் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, உமக்கொருவருக்கே சதா காலங்களிலும் துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஏறெடுக்க. அப்பா, வாழ்நாளை ஒரு நாளை கூட்டி கொடுத்து இந்த நாளை காண செய்தீர்கள். அதுக்காக துதிகளும் ஸ்தோத்திரங்களும் ஏறுது. அப்பா, இந்த நாளையிலும் கூட டேனியல் சப்ஜெக்டுக்காக நாங்கள் பேச போகிறோம். ஆண்டவரே, அந்த சப்ஜெக்டில் பேச போகிற சகோதரனை கூட நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, அந்த சப்ஜெக்டை கேட்டு அதன்படி நடக்க நீங்கள் கிருபை செய்த முடியாது. ஒவ்வொரு குடும்பத்தாரும் அதை கேட்டு அதன்படி நடக்கவும், சிறு பிள்ளைகள் கூட அதன் கேட்டு அதன்படி நடக்கவும் நீங்கள் கிருபை செய்த சொல்ல முடியாத ஜெபிக்கிறப்பா. இந்த விண்ணப்பங்கள்லாம் குருவும் போதகரும் ரட்சகரும் ராஜாவுமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் இந்த தொடர் வேத பாடங்களை கடந்த 3 வாரங்களுக்கு முன்பாக கேட்டோம் என்று நினைக்கிறேன். அதற்கு முன்பாக இப்பொழுது இந்த வேத பாடங்களை கேட்க இருக்கிறோம். சகோதரன் அரவிந்தன் அவர்கள் அதை வழங்குவார். இன்றைய தலைப்பு, அதாவது தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் பாகம் 4 வகுப்பு 28. தலைப்பு உறைந்த மலையும் சிரசின் மயிரும். உறைந்த மலையும் சிரசின் மயிரும் என்கிற அந்த தலைப்பிலே இன்றைய தினத்தில் சகோதரர் அந்த சப்ஜெக்டை நமக்கு வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ பிரதர். கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் தேவன் நம்முடைய வாழ்நாளில் ஒரு மகத்துவமான நாளை கொடுத்து காலைய தினத்துல ஒரு அருமையான பாடத்தை நமக்கு கொடுத்தார். அதற்காகவும் நாம் தேவனுக்கும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துக்கு நன்றிகளை நாம் ஏறெடுத்துக் கொள்ளலாம். இன்றைய நாளிலும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் எப்பொழுதும் போல ஒரு 3 வாரம் நினைக்கிறேன், 3 வாரம் கேப் ஆயிடுச்சு. ஞாபகம் இருக்குங்களா? கடைசியா நம்ம என்ன பார்த்தோம் டேனியல் சப்ஜெக்ட்ல? 8:2 மிருகங்கள் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து என்ன பார்த்தோம்னா, அந்த சிங்காசனத்துல யார் வீற்றிருந்தா, நீண்ட ஆயுசுள்ளவர் யாரு அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டு இருந்தோம். ஞாபகம் இருக்குங்களா? ஸோ அப்ப அந்த சிங்காசனம் எப்போ போடப்பட்டது, அந்த காரியங்கள் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா, உலக ராஜ்யங்கள் தானியேல் இப்படி எல்லாம் பார்த்தாரு. ஸோ 4 மிருகங்களா பார்த்தாரு. என்னென்ன ராஜ்யங்கள் பார்த்தாருன்னு போது, சிங்கம், கரடி, மறந்துச்சா, சிறுத்தை, அதுக்கப்புறம் கெடிதும் பயங்கரமான மிருகம். ஸோ அப்போ 4 உலக சாம்ராஜ்யங்கள் எப்படி கடல்ல இருந்து, அதாவது சமுத்திரத்திலிருந்து எழும்பி வந்துச்சு. ஸோ அதுக்கெல்லாம் யாரு காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, சாத்தானும் கெட்டுப்போன தூதர்களும் அப்படின்ற விஷயத்த பார்த்தோம். அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது என்ன நடந்தது அப்படின்னும் போது, தானியேல் 7:9 வாசிக்கலாம் பாருங்க. ஸோ இது நம்ம கடந்த வாரத்துல பார்த்துட்டோம், இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு ரீகேப் பண்ணிக்கலாம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போலவும், அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாய் இருந்தது. இதெல்லாமே நம்ம என்ன பண்ணோம்னா பார்த்தோம். சோ அப்போ இந்த 4 ராஜ்யங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் டேனியல் பாக்குறாரு, இந்த ஒரு விஷயம் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா அங்க நடக்குது. சிங்காசனங்கள் அங்க வைக்கப்பட்டிருந்தது. சோ அப்போ அது எந்த வருடம் ஞாபகம் இருக்குங்களா? எப்போ சிங்காசனம் போடப்பட்டது அப்படின்னும் போது 1874. சோ அப்ப நீண்ட ஆயுசுள்ளவர் யாரு அப்படின்றத பார்த்தோம். பிதாவாகிய தேவனுக்கு அது பொருந்தி வருது. அடுத்து அந்த சிங்காசனம் நமக்கு எதை அடையாளப்படுத்துது அப்படின்னும் போது, ஒரு ஆளுகை அதை அடையாளப்படுத்தும், நியாய தீர்ப்பை அதை அடையாளப்படுத்தும், ராஜரீகம் அதெல்லாமே நம்ம பார்த்தோம். சோ இந்த சிங்காசனம் பிதாவாகிய தேவனுக்கு மாத்திரமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கும் என்ன ஆகுதுன்னா அதுல பங்கு இருக்குது. அவங்க 2 பேருக்கு மட்டுமா?
ரொம்ப சரி. அதுதான் நம்ம வசனம் வாசித்தோம். வெளிப்படுத்தின விசேஷம் 20:4 வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். ஆ, அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். சோ இந்த வசனத்துக்குரிய விளக்கம்லாம் நம்ம கடந்த பாடத்திலே பார்த்துட்டோம். சோ இந்த வசனம் முழுசும் யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னா, சரீரமாகிய சபையை குறித்து என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா சொல்லப்பட்டிருக்கு. சிங்காசனங்களை கண்டேன் போது பிதாவாகிய தேவன் பிளஸ் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட சரீரமாகிய சபையும் அந்த 1,44,000 1,44,000 பேரும் என்ன பண்றாங்கன்னா அந்த சிங்காசனத்துல உட்காடுறாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சிங்காசனம் போடப்பட்டது 1874, அதாவது கிறிஸ்துவினுடைய ராஜ்யம் தொடங்குறது 1874ல. பட் அந்த ஆத்துமாக்கள் அதாவது எப்போ அவங்க எல்லாருமே அங்க வந்து உக்காந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது 1878ல மரித்த பரிசுத்தவான்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த ஒரு சிங்காசனத்துல உட்கார்றாங்க அப்படின்ற விஷயத்த பார்த்தோம். அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்னா நீண்ட ஆயுசுள்ளவர் பிதாவாகிய தேவன் அப்படின்ற விஷயத்த பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா வசனம் வாசிக்கலாம். தானியேல் 7:9. தானியேல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையை போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலியும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாய் இருந்தது. சோ இங்க பாருங்க, இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடம் என்னன்னா ஜஸ்ட் 2 விஷயத்த பார்த்து நம்ம முடிக்க போறோம். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையை போலவும் அவருடைய சிரசின் மயிர் எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது அப்படின்ற விஷயத்த நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். சோ இந்த சிங்காசனங்கள் போடப்பட்டது எந்த காலப்பகுதி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம முன்னாடியே பார்த்தோம் 1874. ஸோ இப்போ 1874ல சிங்காசனங்கள் போடப்பட்டுடுச்சு அப்படின்றது சொன்னது யாரு? 7ஆம் சபையினுடைய தூதன். ஸோ அவர் என்ன சொன்னார் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 11:15. வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினார். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. சோ அந்த ராஜ்யம் யாருடையதுன்னு பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு மாத்திரமல்ல, அது பிதாவாகிய தேவனுடைய ராஜ்யம். பிதாவாகிய தேவனுடைய ராஜ்யத்துல தேவன் என்ன பண்றாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஒரு 1000 வருஷம் என்ன பண்றாருன்னா ஆட்சி செய்யும்படி கொடுக்கிறார் அப்படின்ற விஷயத்த நம்ம பார்த்தோம். சோ இதை நமக்கு சொன்னது யாரு அப்படின்னு பார்க்கும்போது 7ஆம் தூதன் நம்முடைய மூத்த சகோதரர் ரசல் என்ன பண்ணியிருக்காருன்னா நமக்கு இதை சொல்லியிருக்கிறார். இது விஷயம் இதெல்லாமே நம்ம என்ன பண்ணோம் கடந்த வாரத்துல பார்த்தோம். ஓகே, சோ இன்னைக்கு நம்ம பாடத்துல பார்க்க போற அந்த விஷயம் என்ன அப்படின்னும் போது உறைந்த அவருடைய வஸ்திரம் எப்படி இருக்குதுன்னா நீண்ட ஆயுசுள்ளவருடைய வஸ்திரம் உறைந்த மழையிலும் வெண்மையா இருக்குது. அதே போல அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல. சோ இது தமிழ்ல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பட் இங்கிலீஷ்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த உறைந்த மழைக்கு என்ன மீனிங் அப்படின்னும் போது வாசிக்கலாம். Daniel chapter 7 verse 9. I beheld till the thrones were cast down, and the ancient of the days did sit, whose garment was white as snow, and the hair of his head like the pure wool. His throne was like the fiery flame, and his wheels as burning fire. சோ இங்க பாருங்க அந்த உறைந்த மழைக்கு இங்கிலீஷ்ல என்ன மீனிங் அப்படின்னும் போது ஸ்னோ, அதாவது பனி. சோ இப்போ பனி எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு மழை ஃப்ரீஸ் ஆனா எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா அதுதான் வந்து பனி ஒயிட்டா இருக்கும் இல்லைங்களா? ஸோ இப்போ அதுதான் வந்து அங்க நம்ம பாக்குறோம். உறைந்த மழை எதை இங்க அடையாளப்படுத்துதுன்னா பனியை இங்க அடையாளப்படுத்துது. அவரோட வஸ்திரம் எப்படி இருக்குதுன்னா பனியை போல இருக்குது. அதே மாதிரி அவருடைய சிரசின் மயிர் எப்படி இருக்குன்னா பியூர் உல். ஸோ இப்போ உள்ளுன்னா என்னது? பஞ்சு. ஸோ இப்போ இந்த பஞ்சு எதுல இருந்து எடுக்கிறாங்க? இப்போ பருத்தியில இருந்து எடுக்கிறாங்க. அப்பெல்லாம் அதெல்லாம் இப்போ ஃபர்ஸ்ட் இதெல்லாம் எதுல இருந்து எடுப்பாங்க அப்படின்றது சரி இப்ப நம்ம பின்னாடி பார்க்க தான் போறோம். சோ இங்க பாருங்க பிதாவாகிய தேவன் எப்படி இருக்கிறாரா உறைந்த மழையை போலவும் பஞ்சை போலவும் வெண்மையா இருக்கிறார் அப்படின்னா அப்ப லிட்டரலா பிதாவாகிய தேவன் இப்படி இருக்கிறாரா? உறைந்த மழை மாதிரி ஃபுல்லா ஒயிட்டா அவரோட தலைமுடி ஃபுல்லா பஞ்சு மாதிரி
இப்படி இருக்கிறாரா அப்படின்னா இல்ல. இது எப்படி நமக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா ஒரு அடையாளமான மொழியில நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா சொல்லப்பட்டிருக்கு. உதாரணமாக நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய கேரக்டர் எப்படி இருக்கும்ன்றத நமக்கு எந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிறோம்? ஒரு 4 விஷயத்தை நம்ம பார்த்திருப்போம். 4 ஜீவன்கள். இப்ப என்னென்னது? இப்ப இந்த 4 ஜீவன்கள் மாதிரி தான் பிதாவாகிய தேவன் இருக்கிறாரு. இப்ப இது எதை அடையாளப்படுத்துனா அவருடைய குண லட்சணங்கள், அவருடைய கேரக்டர் நமக்கு அடையாளப்படுத்துது பாத்தீங்களா? அதே மாதிரிதான் இங்க நம்ம பார்க்கக்கூடிய இந்த உறைந்த மழையும் சரி, அந்த வெண்மையான சிரசின் மயிர், அந்த பஞ்சும் என்னதான் இங்க அடையாளப்படுத்துதுன்னா பிதாவாகிய தேவனுடைய கேரக்டர். சோ அப்ப அவர் லிட்டரலா அப்படி கிடையாது. பட் எப்படி நமக்கு இதை புரிஞ்சுக்கலாம்னா இந்த மாதிரி தான் பிதாவாகிய தேவனுடைய கேரக்டர் இருக்கும் அப்படின்றது என்ன பண்றாருன்னா நமக்கு இங்க வசனத்தின் மூலமா என்ன பண்றாருன்னா இங்க சொல்றாரு. அதாவது நம்ம அவரை டைரக்டா நம்ம பார்க்க முடியாது. பிதாவாகிய தேவனை நம்முடைய கண்களால பார்க்க முடியாது. அவரை நம்ம எப்படி உணரலாம் அப்படின்றதுதான் இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு இங்க அடையாளப்படுத்துது அப்படின்ற விஷயத்த நம்ம இங்க பாக்குறோம். அடுத்து இந்த உறைந்த மழை அப்படின்னா என்ன அப்படின்னும் போது ஒயிட் ஸ்னோ. இது எதுக்கு அடையாளமா இருக்கும் நீங்க சொல்லுங்க. இப்போ பனி, ஓகே, அந்த பனியை பிதாவாகிய தேவனோடு நம்ம அடையாளப்படுத்தினா என்ன ஒரு கேரக்டர்? ரொம்ப சரி, வெரி குட். எது இங்க அடையாளப்படுத்துதுன்னா பனி எப்படி இருக்கும்? ரொம்ப ஒயிட்டா இருக்கும். பிளஸ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா பியூரா இருக்கும், ரொம்ப தூய்மையா இருக்கும் இல்லைங்களா? சோ இப்ப இந்த ஒயிட் எது இங்க பனி எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய பிதாவாகிய தேவன் எப்படி இருக்கிறார் அப்படின்னும் போது இஸ் பர்ஃபெக்ட். காட் இஸ் வெரி பர்சனிபிகேஷன் ஆஃப் பியூரிட்டி அப்படின்னு நம்முடைய ரசல் பதர் என்ன பண்றாருன்னா ஒரு விளக்கம் கொடுக்கிறார். அதாவது பரிசுத்தம் அப்படின்னா பிதாவாகிய தேவன் தான், வேற யாருமே நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா சொல்ல முடியாது. அடுத்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா அதுல வராரு. சோ இது நமக்கு என்னக்கு காட்டுறாரு அப்படின்னா ஏன் இங்க உறைந்த மழை, அதாவது இந்த ஒயிட் ஸ்னோவை குறித்து இங்க தேவன் நமக்கு சொல்றார் அப்படின்னா ஏன் நமக்கு சொல்றாரு? சோ இப்ப நம்ம இந்த சிங்காசனத்துக்கு வந்துருவோம். சோ அந்த சிங்காசனத்துல யார் யாரெல்லாம் உட்கார்றாங்க? பிதாவாகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, சரீரமாகிய சபை. சோ அப்போ சிங்காசனத்துல யாரெல்லாம் உட்கார்றாங்களோ அவங்களும் எப்படிதான் இருக்கணும்? இதே கேரக்டர்ல தான் என்ன பண்ணணும்னா இருக்கணும். பிதாவாகிய தேவனுடைய கேரக்டர் எப்படி இருக்குதோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட கேரக்டர் எப்படி இருக்குதோ அதே போலதான் சபையினுடைய கேரக்டருக்கும் என்ன இருக்கணும்னு பாத்தீங்கன்னா இந்த உறைந்த மழை, அதாவது இந்த பரிசுத்தம்ன்றது ரொம்ப முக்கியம். இதை குறித்து எங்கேயாவது சொல்லி இருக்கிறாரா இயேசு கிறிஸ்து அப்படின்னு பார்க்கும்போது வாசிக்கலாம். மத்தேயு 5:48. மத்தேயு 5:48. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். இங்க பாருங்க, நமக்கு இங்க பூரண சர்க்குணர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? இதுவே நம்ம இங்கிலீஷ் பைபிள்ல பார்க்கும்போது பர்ஃபெக்ட் அப்படின்ற ஒரு மீனிங் என்ன பண்ணதுன்னா இங்க அது சொல்லப்பட்டிருக்கு. பிதாவாகிய தேவன் எப்படி இருக்கிறாராம்? பர்ஃபெக்டா இருக்கிறாரு. சோ இப்ப அவர் பர்ஃபெக்டா இருக்கிறது போல நீங்களும் என்ன பண்ணுங்க? பர்ஃபெக்டா இருங்க. அதாவது எந்த ஒரு டிஃபெக்ட்டுமே இல்ல. பர்ஃபெக்ட்னா என்னதுன்னா எந்த வித குறைவும் இல்லாத மாதிரி பிதாவாகிய தேவன் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி நீங்க இருக்கணும் அப்படின்றத என்ன பண்றாருன்னா தேவன் விரும்புறார். சோ இப்ப இந்த ஒரு வசனம் நீங்க பார்க்கும்போது இப்ப நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா? அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையை போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையான பஞ்சை போலவும் இருந்தது. இந்த வசனத்தை பார்க்கும்போது வேற ஏதாச்சும் வசனம் உங்களுக்கு ஞாபகம் வருதா? இதே மாதிரி வேற ஒருத்தருக்கும் சொல்லப்பட்ட மாதிரி ஏசாயால சொல்லப்பட்டிருக்கா? அது ஓகே. நான் என்ன சொல்றேன்னா ஒருத்தரோட கேரக்டர், அதாவது பிதாவாகிய தேவன் இப்படி இருக்கிறாரு, அதே மாதிரி இன்னொருத்தரும் இப்படிதான் இருக்கிறார் அப்படின்னு மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கரெக்ட். அதை எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னும் போது வசனம் வாசிக்கலாம் பாருங்க. இதே வெளிப்படுத்தல்ல வாசிக்கலாம் 1:14. வெளிப்படுத்தின விசேஷம் 1:14. அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மலையை போலவும் வெண்மையாய் இருந்தது. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போல் இருந்தது. சோ இங்க பாருங்க, எப்படி பிதாவாகிய தேவன் இருக்கிறாரோ அத போலவே இவரும் எப்படி இருக்கிறாருன்னா இவருக்கும் அது அப்படியே பொருந்தி வருது. அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மழையை போலவும் வெண்மையா இருந்தது. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையாக இருந்தது. சோ இப்ப இதை நம்ம எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா ஒரு அப்பா இருக்கிறாருன்னா அவங்களோட பையன் எப்படி இருக்கிறாரு? அப்பாவை போலவே. நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அப்படியே அவங்க அப்பாவை போலவே இருக்காரு பாருங்க, அவங்க அம்மாவை போலவே அப்படியே உரிச்சு வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்றீங்களா? அதே மாதிரிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்க அப்பாவோட கேரக்டர் என்னவோ அதை அப்படியே தன்னுடைய லைஃப்ல அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா அங்க இருந்திருந்தார். சோ இப்ப இவங்க 2 பேர் மாத்திரம் இப்படி இருந்தா போதுமா? சிங்காசனத்துல உட்காரக்கூடிய இவங்க 2 பேர் மாத்திரம் இப்படி இருந்தா போதுமானா
போதாது. அதுக்கு நம்மளுடைய அப்போஸ்தலர், மூத்த அப்போஸ்தலர் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. வேற யார் அப்படி இருக்கணும்ன்றத வாசிக்கலாம் பாருங்க. 1 பேதுரு 1:15-16. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. சோ இங்க பாருங்க, நம்ம அந்த சிங்காசனத்தை நம்ம பங்கு பெறணும், நம்ம அதை ஷேர் பண்ணணும், அந்த ஆளுகையில நம்மளும் போய் உட்காரணும்னா அவ்வளவு ஈஸியா என்ன பண்ணிட முடியாதுங்க, உட்காந்துட முடியாது. ஸோ இப்போ நம்ம இங்க இருந்து நம்ம சொல்லிடலாம், நான் சபையா போக போறேன், நான் 1,44,000 சொல்லிடலாம். பட் இந்த ஒரு கேரக்டர், அதாவது அந்த உறைந்த மழை, அந்த ஒயிட் ஸ்னோவா நம்ம இல்லைன்னா, அந்த பரிசுத்தம் நம்ம கிட்ட இல்லைன்னா நம்ம எங்க போக முடியாதுன்னு பாத்தீங்கன்னா அந்த சிங்காசனத்துல நம்ம உட்கார முடியாது. ஸோ அதான் இங்க சொல்றாரு, உங்களை அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைனா நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயம், அதாவது சபையில செய்யக்கூடிய விஷயம் மாற்றமா எல்லா இடத்துலயும். சோ அப்ப நீங்க திங்க் பண்ணி பாருங்க, பிதாவாகிய தேவனுடைய கேரக்டர் இப்படி இருக்கு, இயேசு கிறிஸ்துவோட கேரக்டர் இப்படி இருக்கு, என்னுடைய நடக்கை எப்படி இருக்கு? மேட்ச் ஆகுதா? நம்மள இங்க என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, நம்மள யாரு கூடயும் தேவன் ஒப்பிட சொல்ல, டைரக்டா அவரோடு கூட என்ன பண்றாருன்னா அங்க கம்பேர் பண்ண சொல்றாரு. அவர் எப்படி இருக்கிறாரோ அவர் மாதிரி நீங்க இருங்க அப்படின்றாரு. சோ இப்போ உங்களுடைய நடக்கை அந்த மாதிரி நம்ம இருக்குதா, நம்மளுடைய நடக்கை அப்படி இருக்குதான்றதை நம்ம இங்க பார்க்கலாம். பிரதர் ரசில் பிரதர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஒரு விஷயத்தை வாசிச்சிருங்க. In the present life, the new creature is a representative of God and his righteousness and should seek to walk in accord therewith. சோ இங்க என்ன பண்ணிட்டாராம் தேவன், நம்மள வந்து மாம்சத்துல இருக்கிறோம், அதனால அவர் நம்மள ஒரு பெருசா இது பண்ணல. பட் நம்மளுடைய புது சிருஷ்டி இருக்குது இல்லைங்களா, அந்த புது சிருஷ்டி கண்டிப்பா எப்படிதான் இருக்கும்னு பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். அதாவது தேவன் மாதிரி தான். த நியூ கிரியேச்சர் இஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் காட். தேவனுடைய ஒரு பிரதிநிதியா யார் இருக்கிறா அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய புது சிருஷ்டி. அப்ப அந்த புது சிருஷ்டி எப்படிதான் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா பரிசுத்தம்ன்றது அந்த புது சிருஷ்டிக்கு ரொம்ப முக்கியம். சோ அப்ப அதை எப்படி நம்ம காட்டுறது அப்படின்னும் போது நம்மளுடைய நடக்கைகள். சோ அதுதான் இன் ஆல் யுவர் காண்டக்ட், அதாவது நம்மளுடைய நடத்தை எப்படி இருக்குதுன்றத நம்ம பிதாவாகிய தேவனை நம்ம என்ன பண்ணணுமா, வெளிப்படுத்தணுமா. சோ இப்ப நம்மளை பார்த்தா யாராச்சு பிதாவாகிய தேவன் மாதிரியே இவர் பண்றாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாதிரி இவர் நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம இருக்கிறோமா? சோ அப்போ இந்த நடத்தை அப்படின்னும் போது நம்ம எப்படி, நம்ம என்னென்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, மற்றவர்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கிறோம். அதாவது நீங்க சகோதர சகோதரிகள் மாத்திரம் எடுத்துக்காம மற்ற உலக ஜனங்கள் கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கிறோன்றத பாருங்க. அடுத்து நம்மளுடைய வார்த்தைகள், நம்ம பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் எப்படி இருக்குது, பரிசுத்தமா இருக்குதா, அதை நம்ம சிந்திச்சு பார்க்கலாம். அடுத்து நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய செயல்கள் எப்படி இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாமே எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம தேவனுடைய ஸ்டாண்டர்டுக்கு நம்ம இருந்தா மாத்திரம்தான் அந்த ஒரு சிங்காசனத்துக்கு நம்ம என்ன பண்ண முடியும்னா போக முடியும். ஸோ இப்போ பாருங்க, நம்மை நாமே கம்பேர் பண்ணிக்கலாமா? என்ன வந்து நான் இன்னொரு பிரதரோட வச்சு கம்பேர் பண்ணா கரெக்டா இருக்குமா? கண்டிப்பா அந்த பிரதர் கிட்ட குறை இருக்கும், என்கிட்ட குறை இருக்கும். அதை வச்சு கம்பேர் பண்ணா என்னைக்குமே நம்ம அந்த ஸ்டாண்டர்ட் என்ன பண்ண முடியாதுன்னா போகவே முடியாது. ஸோ இங்க பாருங்க, இதை வாசிங்க. நாம் பின்பற்ற வேண்டிய சரியான முன்மாதிரியின் மீது கவனம் செலுத்துவதற்கு பதிலாக நம்மை போன்ற மற்றவர்களுடன் மட்டுமே நம்மை ஒப்பிட்டு பார்க்கும்போது நாம் தோல்வி அடைகிறோம். நம்ம இன்னைக்கு செய்யற மிகப்பெரிய தவறு என்னன்னா, நான் அந்த பிரதர் மாதிரி ஆகணும், அந்த சிஸ்டர் மாதிரி நான் மாறணும்ட்டு நமக்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா கம்பேர் பண்ணிக்கிறோம். இந்த பிரதர் என்னோட கம்மியா தான் இருக்கிறாரு, அந்த பிரதர் என்னோட கொஞ்சம் லெவல் மேல இருக்கிறாரு. இப்படி நம்ம பண்ணணும்னா நம்ம என்ன ஆயிட்டு இருக்கிறோம்னா நம்மை ஒப்பிட்டு பார்க்கும்போது நாம் தோல்வி அடைகிறோம். மாறாக நம்ம யாரதான் நம்மளுடைய முன்மாதிரியா வைக்கணும் அப்படின்னும் போது பிதாவாகிய தேவனோட நம்முடைய ஆண்டவராக சொல்லுங்க தேவன் பிளஸ் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட நம்ம வச்சாதான் நம்ம கரெக்டா என்ன பண்ண முடியும்னா அந்த ஒரு நிலைமைக்கு நம்ம என்ன பண்ண முடியும்னா போக முடியும். ஸோ இப்போ நம்மளுடைய ஒரே ஸ்டாண்டர்ட் யாரு தான் அப்படின்னா பிதாவாகிய தேவனோட தான் நம்ம என்ன பண்ணணும்னா இங்க நம்ம கம்பேர் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த நம்ம இங்க பாக்குறோம். ஸோ இப்போ இந்த பரிசுத்தம் இருக்குது இல்லைங்களா, இது நம்மளுடைய மாம்சத்துல வந்துருமா? நம்ம பாவ சரீரத்துல இந்த மாம்சத்துல பரிசுத்தத்தை நம்ம ஈஸியா வர வைக்க முடியுமானா கண்டிப்பா முடியாது. ஸோ இப்போ இந்த பாவ மனுஷன், அதாவது இந்த பழைய சரீரம் இருக்கிற வரைக்கும் நம்ம கிட்ட என்ன வராதுன்னு பாத்தீங்கன்னா
பரிசுத்தம் வராது. ஆனா ஒண்ணு பண்ணலாம். என்ன பண்ணலாம்? அந்த பரிசுத்தத்தை வரத்துக்கான முயற்சி நம்ம என்ன பண்ணலாம்னா கண்டிப்பா எடுக்கலாம். தேவனும் என்னதான் எதிர்பார்க்கிறாருன்னா, கண்டிப்பா உங்களால என்ன பண்ண முடியாது, சரீரத்துல பரிசுத்தமா உங்களால மாற முடியாது. ஆனா உங்களுடைய தாட்ஸ், கரெக்ட், ரொம்ப சரியான வார்த்தை, உங்களுடைய எண்ணங்கள்ல அந்த பரிசுத்தத்தை நீங்க என்ன பண்ணலாம்னா வளர்க்கறதுக்கு முயற்சி செய்யலாம். சோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. பழைய ஏற்பாட்டுல ஒரு தீர்க்கதரிசி பிளஸ் தீர்க்கதரிசி நியாயாதிபதினு கூட சொல்லலாம். யாருன்னு பாத்தீங்கன்னா சாமுவேல் தீர்க்கதரிசி. ஓகேங்களா? சோ இப்ப அவர் வந்து நல்ல ஒரு பர்ஃபெக்டான மனுஷனா இருந்தாரு. பட் அவரோட பிள்ளைகள் பர்ஃபெக்டா இருந்தாங்களா? இல்ல. சோ அப்போ இந்த இடத்துல சாமுவேல் வந்து அப்போ தவறிட்டாரா? அவர் சரியா அவங்க பிள்ளைகளை வழிநடத்தலையா? அப்படி நம்ம எடுத்துக்க முடியலாமா? அவர் சரியா அவங்க பிள்ளைகளை வழி நடத்தல அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படின்னா அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இவர் சரியா வழி நடத்தியிருப்பாரு. பட் அந்த பிள்ளைகள் எப்படி இல்லைன்னா சரியான ஒரு முறையில அவங்க வளரல. அதாவது இவர் கரெக்டா தான் வழி நடத்தினாரு. அந்த பிள்ளைகள் என்னவாயிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா அங்க தவறி போயிட்டாங்க. சோ இப்ப இங்க அவர் செஞ்ச முயற்சி அங்க என்ன ஆகலன்னா வீண் போகல. அவர் செஞ்சிருக்கிறாரு. பட் அந்த பிள்ளைகள் வந்து சரியா வளராம போயிட்டாங்க. சோ அதுதான் இங்க பாக்குறோம். என்னன்னா பாத்தீங்கன்னா நம்மளுடைய முயற்சியை நம்ம என்ன பண்ணணும்னா செய்யணும். நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும். அதற்கான இது என்ன பண்ணுவாருன்னா தேவன் அங்க கொடுப்பாரு. சோ இப்போ இந்த ஒரு விஷயத்த வாசிங்க. நம்முடைய மாம்சத்தில் இதை முற்றிலும் நிறைவேற்ற முடியாது. ஆனால் அவைகளை அடைய முயற்சி செய்ய வேண்டும். தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். சோ இங்க பாருங்க, நம்மளால பரிசுத்தத்தை 100% கொண்டு வர முடியாது. ஆனா அதற்கான முயற்சியை தான் தேவன் என்ன பண்றாருன்னா பாக்குறார். சோ இப்போ இதை நம்ம என்னால முடியாது அப்படின்ட்டு அப்படியே விட்டுறலாமா? என்னால கடைசி வரைக்கும் பரிசுத்தமா ஆக முடியாது பிரதர், அதனால நான் பாவம் பண்ணிக்கிட்டு நான் இப்படியே இருந்துக்கிறேன்னா இதுவும் வந்து தவறு. நம்மளால எவ்வளவு முடியுமோ நாளுக்கு நாள் முயற்சி நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்க தவிர இருக்கணும் போது ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த பரிசுத்தம் நம்முடைய பிதாவாகிய தேவன் கிட்ட இருக்கிறது போல நமக்கும் அது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அங்க வரும் அப்படின்ற விஷயத்த நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க நம்ம பார்க்கலாம். அடுத்து பார்க்கும்போது இதுதான் நம்ம பார்த்தோம். அவர் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி நாமும் இருக்கணும் அப்படின்ற விஷயத்த என்ன பண்ணணும் இங்க நம்ம பார்த்தோம். அடுத்து அவர் ஸ்டாண்டர்ட் இஸ் ஒன்லி காட் அண்ட் ஜீசஸ், நாட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம எல்லாரும் எப்படிதான் விழுந்து போறோம் அப்படின்னா சகோதர சகோதரிகளை பார்த்து என்ன பண்ணிடுறோம்னா விழுந்து போடுறோம். இந்த பிரதர் மாதிரி இவர் கூட போனா நம்ம என்ன ஆயிடலாம், பரலோகம் போயிடலாம். இந்த பிரதர் சொல்றதை கேட்டா நம்ம ட்ரூத்ல நம்ம நல்லா வளரலாம். பட் யாரை நம்ம அடிப்படையா யாரை நம்ம முன்னாடி முன்மாதிரியா வைக்கணும் அப்படின்னும் போது நம்முடைய பிதாவாகிய தேவன் பிளஸ் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் நம்ம இங்க நம்ம முன்மாதிரியா நம்ம வைக்கணும் அப்படின்ற விஷயத்த நம்ம இங்க பாக்குறோம். ஸோ இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய கேரக்டர் அப்படி இருக்குதா? திங்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளுடைய கேரக்டர் இந்த மாதிரி இருக்குதா அப்படின்னும் போது நம்மளுடைய பேச்சுக்கள், சபைகளை நம்ம பேசக்கூடிய பேச்சுக்கள் எப்படி இருக்குது, நம்மளுடைய வீட்டில் நம்ம பேசக்கூடிய பேச்சுக்கள் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம சற்று நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம திங்க் பண்ணலாம். ஸோ அப்படி நம்ம இருந்தா மாத்திரம்தான் நம்ம எங்க போக முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு சிங்காசனத்துல அமரணும். இல்லைன்னா அந்த ஒரு எண்ணத்தை நம்ம என்ன பண்ணிடலாம்னா மறந்துட வேண்டியதுதான். ஸோ அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்க்கும்போது உறைந்த மழை பார்த்துட்டோம். அடுத்து அவருடைய சிரசின் மயிர் வெண்மையான பஞ்சை போலவும். ஸோ இப்போ முன்னாடி நீங்க சொன்னீங்க அந்த பஞ்சு எங்க இருந்து வருது அப்படின்னு பார்க்கும்போது இப்பதான் பருத்தி சணல் வந்து ஒயிட்டா இருக்குமா? இருக்காது இல்லைங்களா? ஸோ அப்போ எது ஒயிட்டா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பியூர் உல் எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல எல்லாம் அந்த சொல்லுங்க. கரெக்ட், ஆட்டினுடைய மயிர் தான் வந்து ரொம்ப பியூரா இருக்கிற ஒரு ஒயிட்டா இருக்கிற ஒரு ஆட்டினுடைய மயிர் எப்படிதான் இருக்கும்னு பாத்தீங்கன்னா வெண்மையான பஞ்சை போலதான் என்ன பண்ணோம்னா அது இருக்கும். ஸோ இப்போ இதே மாதிரி தான் பிதாவாகிய தேவன் இருக்கிறார் அப்படின் போது இப்போ இதை நீங்க எதோட கம்பேர் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் பரிசுத்தம் சொல்லிட்டோம். ஸோ இப்போ இந்த ஒயிட், அதாவது இந்த உள்ள வந்து ஆட்டு மயிரை வந்து என்ன பண்ணுதுன்னா இங்க அடையாளப்படுத்துது. ஸோ இப்போ ஆடு நம்ம என்ன ஒரு கேரக்டரோட கம்பேர் பண்ணலாம்? ஆடு பார்க்கும்போது எப்படி இருக்கும்? பார்த்தாலே அதோட சாது அப்படின்றதுக்கு இன்னொரு இதுனா தாழ்மை. ஸோ அப்போ தாழ்மைக்கு இது என்னவா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு அடையாளமா இருக்குது. அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் அது என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆடு தன்னை அடிக்க போறாங்கன்னு தெரிஞ்சாலும் அது எப்படிதான் போகும்னா தாழ்மையா தான் என்ன பண்ணும்னா இங்க அது போகும். ஸோ இப்போ இந்த
சிரசின் மயிர், அதாவது அந்த பியூர் வுல் இங்க என்ன அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா மன தாழ்மை. சோ இததான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னா அங்க தம்முடைய சீஷர்கள் முன்னாடி என்ன பண்ணாருன்னா செய்து காட்டினார். அதாவது தங்களில் யார் பெரியவன் அப்படின்ற ஒரு விஷயம் அங்க நடக்கும்போது, கடந்த வாரம் கூட நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இவரா வந்து என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு மன தாழ்மை அவர் என்ன பண்ணாருன்னா இங்க எடுத்தவரு காட்டினார் அப்படின்ற விஷயத்த பாக்குறோம். சோ இப்ப இவர் யாருடைய சாயலை இங்க செஞ்சு காட்டினாரு? பிதாவாகிய தேவன் அப்படி இருந்ததுனாலதான் இவரால் இங்க என்ன பண்ண முடியுதுன்னா இந்த ஒரு விஷயத்தை என்ன பண்ண முடியுதுன்னா இங்க அவரு செய்ய முடியுது. சோ இப்ப இன்னைக்கு நம்ம கிட்ட இந்த மனத்தாழ்மை இருக்குதா? நம்ம கிட்ட என்ன இருக்குது தெரியுங்களா? பெருமை இருக்குது, பொறாமை இருக்குது, கௌரவம். அதாவது எந்த ஒரு விஷயத்துல நம்ம என்னன்னா நம்ம அப்படிலாம் நம்ம என்ன பண்ணிட முடியாது, விட்டு கொடுத்துட முடியாது அப்படின்னு நம்மள நாமளே ஒரு கௌரவம்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடுறோம்னா இருக்குது. அடுத்து கர்வம் இருக்குது, ஆணவம் இருக்குது. இதெல்லாமே யாருக்கிட்டதான் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா இருக்குது. கான்ட்ராஸ்ட் சொல்லுவாங்க இல்லைங்களா, தேவனுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நம்ம கிட்ட இருக்குது. பட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு இடத்துல நம்ம இறங்கி வரணும். இந்த தாழ்மைன்ற விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இறங்கி வரணும். அப்படி இருந்தா மாத்திரம்தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா இந்த ஒரு சிங்காசனத்துல நம்ம என்ன பண்ண முடியும்னா அங்க போய் உட்கார முடியும். சோ இப்ப இந்த ஆட்டு மயிர் பார்த்தோம் இல்லைங்களா, சோ இப்ப இது இன்னொரு விஷயத்துக்கும் இது என்னவா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு அடையாளமா இருக்குது. சோ நீங்க ஃபாரின் கண்ட்ரில எல்லாம் ஜட்ஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படிதான் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா பாத்திருக்கீங்களா, அவங்க தலையில ஒரு விக் வச்சிருப்பாங்க. சோ அந்த விக் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஒயிட்டா அந்த ஒரு விக் வச்சிருப்பாங்க. அது எதை அடையாளப்படுத்துதுன்னா நாங்க வந்து ஒரு தூய்மையான ஒரு தாழ்மையான ஒரு நீதியை நாங்க என்ன பண்றோம் செய்யறோம் அப்படின்றதுதான் என்ன பண்ணுது இங்க அது அடையாளப்படுத்துது. சோ இப்போ நீங்க லண்டன் சைடோ இல்ல ஒரு யூஎஸ்ல இருக்கிற ஜட்ஜஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இதுதான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த மாதிரி ஒரு இதுவை போட்டுதான் அவங்க தீர்ப்பே சொல்லுவாங்க. சோ இப்ப இது எதுனா ஒரு நியாய தீர்ப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு அடையாளமா இருக்குது. ஏன்னா இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த ஒரு தரிசனமே எதை தான் அடையாளப்படுத்துதுன்னா 1874ல சிங்காசனத்துல உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு நியாய தீர்ப்பை கொடுக்குறாங்க. சோ இப்ப அந்த ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா பரிசுத்தமா இருக்குது, பிளஸ் தாழ்மையான ஒரு விதத்துல என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு நியாய தீர்ப்பாங்க. பிதாவாகிய தேவனும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பிளஸ் சபையும் அதுல என்னவா இருக்கிறாங்கன்னா அங்க பங்காளிகளாய் இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம என்ன பண்றோம்னா இங்க நம்ம பாக்குறோம். சோ இதுல நம்ம ரெண்டு விஷயத்த பார்த்துட்டோம். சோ இதுதான் இன்னைக்கு நம்ம பாடம். இப்போ ஒண்ணு என்ன முக்கியம் அப்படின்னும் போது பரிசுத்தம், செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா மன தாழ்மை. சோ இப்ப இது எப்படி அவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்ததோ அதே போல நம்ம கிட்டயும் இது என்ன பண்ணணும்னா இருக்கணும். சோ அடுத்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்றாவது ஒரு விஷயம் இருக்குது, வாசிங்க. இது நம்ம அடுத்த வாரம் தான் பார்க்க போறோம். ஜஸ்ட் ஒரு இன்ட் மட்டும் பார்க்கலாம். தானியேல் 7:9. 7 அதிகாரம் 9 வசனம். நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்னி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாய் இருந்தது. அன்புக்குரிய சகோதர சகோதரி, இப்ப நம்ம அடுத்து என்ன பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய சிங்காசனம் அக்னி ஜுவாலையாகவும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமா இருக்குது. இது எதை அடையாளப்படுத்துது நீங்களா சொல்லுங்க? நீதி நியாயம் சிங்காசனத்தை ஆதாரம், அது ஓகே, சிங்காசனம் ஓகே. அக்னி ஜுவாலையாகவும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமா இருக்குது அப்படின்னா அது எதை அடையாளப்படுத்தும்? அக்னி ஜுவாலை, நெருப்பு. சொல்லுங்க. இல்ல நீங்க அந்த சீனோட நீங்க கம்பேர் பண்ணுங்க. 1874ல சிங்காசனம் போட்டாச்சு, அவர் போடும் போது ரொம்ப சரி. அந்த அக்னி ஜுவாலை என்னன்னா ஒரு நியாய தீர்ப்பு என்ன ஆக போகுதுன்னா இந்த பூமியில 1874க்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா ஒரு நியாய தீர்ப்பு என்ன பண்றாருன்னா தேவன் அங்க ஸ்டார்ட் பண்றாரு. ஏன்னா அந்த நெருப்பு எதை இங்க அடையாளப்படுத்துதுன்னு பாத்தீங்கன்னா இந்த 2ஆம் உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஜட்ஜ்மெண்ட் என்ன பண்ணிட்டாருன்னா தேவன் இங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதை நம்ம பார்த்தோம். 1914ல என்ன ஆச்சு, அந்த வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆச்சு இல்லைங்களா. 1914ல என்ன ஆச்சுன்னா அது ஸ்டார்ட் ஆச்சு. அப்பதான் என்ன வந்தது, அந்த கல்லு வந்து உருண்டு வந்து அந்த பாதத்துல அடிச்சது அப்படின்ற விஷயத்தெல்லாம் பார்த்தோம். சோ இப்போ இன்னைக்கு அந்த ஜட்ஜ்மெண்டோட உக்கிரத்துல நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். யாராச்சும் அதை உணர்றீங்களா? இன்னைக்கு நம்ம பாக்குறோம், நம்ம நியூஸ்ல இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லைங்களா. சோ இப்ப நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம் கம்பெனி எல்லாம் என்ன பண்ண முடியாது, அவ்வளவு சீக்கிரத்துல அடிக்க முடியாது. அவர் ஈரானோட மிகப்பெரிய ஒரு
சுப்ரீம் லீடரு, சுப்ரீம் பவர், அவர்கிட்ட என்ன பண்ண முடியாது, நெருங்க முடியாது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். பட் ஈஸியா என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கா பிளஸ் இஸ்ரேல், அதாவது இஸ்ரேல் தான் அதோட மெயின் மாஸ்டர் பிளான். அவங்க மொசாட் போட்ட திட்டம் தான் வந்து பாத்தீங்கன்னா அங்க பர்ஃபெக்டா, அதாவது அது என்ன சொல்றாங்கன்னா ப்ரிசைஸ் அட்டாக், அதாவது துல்லியமான தாக்குதல் அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா சொல்றாங்க. ஸோ இப்போ தேவன் அந்த ஜட்ஜ்மெண்ட் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா, அப்படியே அந்த 1914 இருந்து என்ன ஆயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே கரெக்டா என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னா, அவருடைய சக்கரங்கள் என்ன ஆயிட்டு இருக்குன்னா எரிகிற நெருப்புமா இருக்குது. இன்னைக்கு எரிஞ்சிட்டு இருக்குதுங்களா? மிடில் ஈஸ்ட் என்ன ஆயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு எரிஞ்சிட்டு இருக்குது. இதனால என்ன வர வாய்ப்பு இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, விலைவாசி, அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈரான்ல இருக்கக்கூடிய ஒரு அந்த கேனல், அந்த அந்த வழியா தான் ஷிப்லாம் வெளியில வரணும். அந்த எண்ணெய் எல்லாமே என்ன பண்ணணும், அதுல தான் வரணும். அத ஒரு 60 days க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு என்ன வராதுன்னு பாத்தீங்கன்னா ஆயில் வராது. அதாவது இருக்கும், பட் என்னன்னா விலை ஜாஸ்தியா ஏறிடும். விலைவாசி என்ன ஆயிடும்னா ஏறிடும், காய்கறி விலை ஏறிடும், எல்லாமே என்ன ஆயிடும்னு பாத்தீங்கன்னா, ஸோ இப்போ உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய என்ன வந்துடும், ஒரு ஷேக் என்ன ஆயிடும்னா உலகம் ஒரு மறுபடியும் ஒரு ஷேக்குள்ள வந்துடும். ஸோ இப்போ தேவன் அதை என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதை செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஸோ இப்போ எப்படி செய்யறாரு அப்படின்றத நம்ம வருகின்ற வாரத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா டீட்டெயிலா இந்த ஜட்ஜ்மெண்ட், அந்த சக்கரம் அங்க எரிகிற நெருப்பா இருந்தது, அது எப்படியெல்லாம் எரிஞ்சிட்டு இருக்குன்றத நம்ம வருகின்ற வாரத்துல என்ன பண்ணலாம்னா தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். இதுவரைக்கும் பொறுமையோடு கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். நம்முடைய இந்த தொடர் வேத வகுப்பின் இறுதி ஜெபமாக சகோதரர் தம்பிராஜ் அவர்கள் வந்து ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இறை வேண்டுதல் செய்வோம். நேற்றும் இன்றும் என்று மாறாதிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய நேசகுமாரனும் எங்களது அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் இடத்தில் வருகிறோம். அப்பா பிதாவே, இந்த அழைக்கத்தக்க புத்திர சுவீகாரத்தின் ஆவியை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி தகப்பனே. இந்த ஓய்வு நாளிலும் ஆண்டவரே, இந்த இடத்திலே ஒரு சில சகோதர சகோதரிகளாக இந்த இடத்திலே நாங்கள் ஒருமித்து கூடவும் நீர் கொடுத்த இந்த சத்திய வேதங்களை ஆராயவும் கொடுத்த நல்ல வாய்ப்பிற்காக நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவரே, உம்முடைய நினைவு கூறுதலை பற்றி நாங்கள் ஆராய முதலாவது நீர் கொடுத்த மேலான வாய்ப்பிற்காக நன்றி சொல்லுகின்றோம். இரண்டாவதாக ஆண்டவரே, தானியல் காலத்தில் ஆண்டவரே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களையும் ஆராய்ந்து ஆண்டவர் நாங்கள் கற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வாய்ப்பிற்காக நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவரை, கேட்ட சத்தியங்களை நாங்கள் ஒன்றும் ஆண்டவரை விட்டுவிடாதபடிக்கு ஆண்டவரே, ரணவைத்தியராக நீர் ஆண்டவரே எங்களுக்கு செய்த அறுவை சிகிச்சைகளை நினைவு கூர்ந்து ஆண்டவரே, அந்த ஆலோசனைகள் நீர் கொடுத்த மருத்துவ ஆலோசனைகள் எங்களுடைய சரீரத்திற்கும் ஆத்மாவிற்கும் ஆவிக்கும் ஆத்மாவிற்கும் கொடுத்திருக்கக்கூடிய சத்திய ஆலோசனைகளை கை கொண்டு ஆண்டவர் உங்களுடைய நினைவு கூறுதலை ஆண்டவர் நாங்கள் கடைபிடிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் மன்றாடுகின்றோம். கேட்டவர்கள் ஒருவரும் கேட்ட வண்ணமாக இருந்து விடாமல் கேட்ட சத்தியங்களின்படி வாழ ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்ய வேண்டுமா மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இந்த உலகம் ஆண்டவரை பொல்லாதது, ஆண்டவரை மிகவும் மோசமானது என்பதை நாங்கள் அறிகிறோம். அந்த உலகத்தில் நாங்கள் வாழுகின்றோம். ஆண்டவரை, நீர் எங்களை தனிமைப்படுத்தி பாதுகாத்துக் கொள்வீராக. தொடர்ந்து ஆண்டவரை, நாங்கள் எங்கள் ஊட்டத்தை வெற்றியோடு ஓடவும் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடவும் பெற்றுக்கொண்டோம் என்ற நம்பிக்கையோடு ஓடும் நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இம்மைக்குரிய நன்மைகளாலும் மறுமைக்குரிய நன்மைகளாலும் ஆசீர்வதிப்பேன் என்ற உங்களுடைய வாக்குத்தத்தின்படி நீர் எங்களை ஆசீர்வதித்து தர வேண்டுமா மன்றாடுகிறோம். எங்களுடைய சகோதர சகோதரிகள் பலகீனமானவர்கள், ஆண்டவரின் நோய்பட்டவர்கள் ஊருக்காக மன்றாடுகின்றோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரை விரைவாக நல்ல சுகம் பலன் ஆரோக்கியம் தந்து திருச்சபையில் வந்து கூடவும் ஆண்டவரை உண்மை ஆராதிக்கவும் ஒவ்வொருவருக்கும் நீர் நல்ல வாய்ப்பை தர வேண்டும் என்று எங்களுக்காக பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றும் பிதாவோடு எங்களுக்காக பரிந்து பேசி வருகின்ற ஜீவனுள்ள நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் கெஞ்சி கேட்கிறோம். இரக்கங்கள் நிறைந்த பரம தந்தையே, ஆமேன்.